ராகவோட ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வேண்டுதல்லாம் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே என்ன பண்ணுறாங்க, அம்மன் கிட்ட வந்து வலைகள்லாம் வந்து சூளத்தில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்கே பாருங்கம்மா, இங்கே இருக்க அம்மன் சூளத்தில் இருக்க வளையல்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து தூக்கி போடணும் வலைகளை. கரெக்டாக அம்மனோட சூளத்தில் அந்த வளையல் விழுந்துடுச்சுன்னா அவங்க நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஐதீகம் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து என்னை புரிஞ்சுக்கணும், அவர் நான் தப்பு செய்யலை, நான் வந்து உணரணும், அவருக்கு நீ புரிய வைக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. உடனே வந்து நீ போடு அபி, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அபியும் வந்து வேண்டுதல் பண்ணி அந்த வலையில் போடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வர முரளி என்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக அபி நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இந்த வளையலுக்கும் அந்த சூளத்துக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ போட்டால் எப்படி கீழே விடாமல் இருக்கும், அதுவும் நடக்குதான்னு பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு ஐதீகன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா கரெக்டாக அபி போடுற வலையில் கரெக்டாக அந்த அம்மனோட சூளத்திலே விழுது. அதை பார்த்து வந்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. ராகவே ஆச்சரியப்படுறாரு. உடனே ராகவை வந்து போட சொல்கிறாங்க அஞ்சலி. உடனே ராகவ் வந்து இதில் எனக்கு நம்பிக்கை இல்லைக்கா அப்படின்றாங்க. இங்கே பாடுறா, எனக்காக போடு அப்படின்னோடனே சரி அக்கா நல்லபடி வந்து குழந்தைய பெற்றெடுக்கணும், என் அம்மாவே எனக்கு வந்து குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வேண்டிக்கிட்டு போடுறாரு. பார்த்தா கரெக்டாக சூளத்தில் விழுந்துருது. இதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஒன்று சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து வந்து முரளி செம்மையாக காண்டாகிறாரு. என்னடா இது, அபி ராகு 2 பேர் போட்ட வலையிலும் வந்து விழுந்துருது இவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படின்னு யோசிக்கிறாரு. அந்த அஞ்சலி வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அபியும் ராகும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போடுறாங்க. அந்த வலையிலும் கரெக்டாக அம்மனோட சூளத்தில் விழுந்துருது. உடனே வந்து ஏங்க நீங்களும் போடுங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் போட்டால் கண்டிப்பாக விழுங்க அப்படின்றாங்க அஞ்சலி. சரின்னு சொல்லிட்டு முரளியும் அந்த வலையில் வந்து போடுறாரு. பார்த்தா முரளியோட வலையில் வந்து வெளியே போய் விழுந்துருது. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பின்ன கெட்டெண்ணம் பிடிச்சவருக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு அபி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பரவாயில்ல விடுங்க, நான் தான் போட்டது வந்து விழுந்துச்சுல, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து என் தம்பிக்கு வந்து துலாபாரம் கொடுக்குறதா வேண்டியிருக்கோம், அதுக்கு வந்து அவங்க பொண்டாட்டி தான் வந்து எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அபி நீயே பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே துலாபாரத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க அபி. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம ராக உட்கார வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து காசு நிறைய வந்து போட்டு வந்து வேண்டிக்கிறாங்க, பழங்கள்லாம் வைக்கிறாங்க. எல்லாருமே வைக்க எல்லாமே வைக்கிறாங்க, பழங்கள், அதுக்கப்புறம் வந்து காசு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சாமிக்கு தேவையானது எல்லாமே ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஏறவே மாட்டேங்குது எடை அப்படின்னு சொன்னேன். சரி அபி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே சரி இன்னும் கொஞ்சம் வந்து சாமிக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே வச்சுருக்கோம், பழங்கள் எல்லாம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இப்போ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் அதான் பாதி பழத்தை எடுத்து வச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்னத்தை எடை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிக்கிறாரு. கண்டிப்பாக எடை ஏறவே ஏறாது, இவங்க காரியம் நடக்கவே நடக்காது முரளி யோசிக்கிறாரு. உடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, கண்டிப்பாக இது நடக்கும், நான் அப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பழங்கள் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அவங்க போகிற இடத்துல கரெக்டாக உள்ளே போயிட்டு ரூமில் எடுக்கும்போது ரூமை கதவை பூட்டிட்டாரு முரளி. இங்கே வந்து கதவை சாத்தி வச்சுட்டு வந்துடுறாரு. தட்டி பார்க்குறாங்க, மயக்க அடித்து விழுந்துடுறாங்க அபி. அடுத்து வந்து எல்லாருமே வந்து அபியை தேட ஆரம்பிக்கிறாங்க. டைம் வேறு போயிடுச்சு, நல்ல நேரம் போயிடுச்சுன்னா இந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அபியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அபி வந்து மயக்க அடிச்சதை பார்த்துறாரு ஆகாஷானும். அதுக்கப்புறம் அபியை கூட்டிகிட்டு வராங்க. அபி வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எடுத்து வந்து பழங்கள்லாம் எடுத்து வந்து வச்சு எடைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கூட கரெக்டாக எடையே வந்து நிறைவேற்றி ஆகலை. இல்லைங்க உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் எடை வந்து சரியாக எதுவும் ஆக மாட்டேங்குது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோகிதர் சொல்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அபி யோசிக்கிறாங்க. இல்லை ராகுவுக்கு நான் புரிய வைக்கணும், நான் உண்மையானவதான்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. இதுக்கு புரிய வைக்க ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காதில் போட்டிருக்கிறது, கழுத்தில் போடுறது எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. அப்போவும் எடை ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமிக்கிட்ட போய் வேண்டுறாங்க. வேண்டிட்டு ஒரு கயிறு வந்து மஞ்சள் கயிறு எடுத்துகிட்டு வந்து ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க. இதை என் கழுத்தில் கட்டுங்கன்றாங்க. அதன்படி வந்து கட்டுறாரு. தாலியை எடுத்து அபி வந்து கண்ணை மூடிட்டு வந்து அந்த இதில் வைக்கிறாங்க. பார்த்தா வந்து கரெக்டாக எடை நெகராயிடுது. இந்த பொண்ணோட தாலி பாக்கியம் ரொம்ப உசந்தது, இந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டுக்கு கிடைச்ச லக்ஷ்மி தான், உனக்கு கிடைச்ச வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ராகவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலையே சுற்றுது. என்ன நடக்குதுங்க, அபி வந்து கலகம் உள்ளவ அப்படின்னு நான் நினச்சினேன், ஆனால் இப்படி சொல்லுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே எல்லாருமே அபியை பாராட்டுறாங்க. அபி வந்து பார்க்குறாங்க, இப்போ அது நம்புறீங்களான்றாங்க. உடனே வந்து ராகவ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபியை பார்த்துட்ருக்காரு. ஒன்றும் புரியாமல் இதோட முடியுது.